வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல நிச்சயமா விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அது நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன். மற்றபடி இந்த படம் ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பெரிய எடிட்டர் அப்படின்னு சார் சொன்னார், விஜய் ஆண்டனி சார். அதே மாதிரி இப்போ படமும் வெற்றி படமாயா அமைஞ்சிருக்கிறது. இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோட மட்டும் முடியக்கூடாதுன்னு தனஜயன் சார் சொன்னார். அது உண்மை. ஏன்னா படத்தை பட்டி தூட்டி எல்லாம் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த காலத்துல படத்தை ரொம்ப ஈஸியா எடுத்து முடிச்சிடலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுதான் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அந்த நிலைமைய மாத்தணும். அதுக்கு வந்து நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமா தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும். இன்றைக்கு தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை வந்து நேசித்து கொண்டிருக்கிறார்கள். நான்லாம் வந்து சினிமா லவ்வர். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தியேட்டர்ல போய் உட்காந்து ஆடியன்ஸோட பார்த்தாதான் எனக்கு திருப்தி. இப்ப சார்கிட்ட கேட்டிருந்தா கியூப் எனக்கு எப்போ அனுப்பிச்சிருப்பாப்புல, நான் பார்த்துட்டு இருப்பேன் வீட்லயே. பட் எனக்கு அது பிடிக்காது. தியேட்டர்ல போய் உட்காந்து ஆடியன்ஸோட பார்த்தாதான் அந்த படத்தை வந்து ரசிக்க முடியும். அதுல நடிச்சிருந்த 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிச்சயமா இந்த படம் வெற்றி அடைய வேண்டும், பெரிய வெற்றி அடைய வேண்டும். விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும், நடிக்க வேண்டும், அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.